அப்புறம் ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ரெடியா ப்ரோ? ஏவி போடலாமா? அவங்களுடைய பழக்க வழக்கங்களை மக்களுக்கும் மாநிலங்களுக்கும் மாகாணங்களுக்கும் அர்ப்பணிச்சுட்டு போனாங்க. உழைப்புக்கு ஊதியமாக மாறிக்கிட்டு இருக்கு. 12ஆம் நூற்றாண்டில் நமக்கெல்லாம் எத்தனையோ விஷயங்கள் கையில் கிடச்சிருந்தாலும் ஒரு சிலவங்களுக்கு தான் ஆரி ஒர்க் செய்கிறதுக்கான, அதாவது இன்னைக்கு நாம் இந்த மாநாடே சர்வதேச அளவில் ஒரு ஆரி மாநாடாக நடக்குதுன்னா அதுக்கு 12ஆம் நூற்றாண்டில் குஜராத் மண்ணில் மக்கள் எல்லாரும் இது என்னதுன்னு ஆச்சரியமாக பார்த்தது தான் ஆரி ஒர்க். இதை ஆரி எம்ப்ராய்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறமா பல தேசங்களில் அவங்களும் இந்த ஆரி எம்ப்ராய்டரி விஷயத்தை கையில் எடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லணும்னா 17ஆம் நூற்றாண்டில் சைனீஸு, யூரோப்பியன் கண்ட்ரீஸ், சைனீஸ் கண்ட்ரி கூட இந்த ஆரி ஒர்க்கை அட்மையர் பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த அளவுக்கு வரலாற்றில் பேர் போன ஆரி ஒர்க், அதாவது ஆரி எம்ப்ராய்டரின்னு சொல்லப்படுற விஷயம் பல மக்களை, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பெண்களை ஆரி எம்ப்ராய்டரி மேலே ஒரு தனி கவனத்தை செலுத்த வச்சு, பொதுவாக சாதாரண வீட்டையே அலங்கரிக்கக்கூடிய, அதுவும் அசத்தலாக அலங்கரிக்கக்கூடிய குணம் படித்தவங்க தான் பெண்கள். அப்பேற்பட்ட பெண்களோட கையில் இந்த ஆரி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சின்ன நீடிலும் அந்த நூலும் கிடைச்சதுன்னா சும்மாவாக இருப்பாங்க. அவங்களுடைய கைவண்ணத்தை புதுசாக அவங்களுடைய வித்தியாசமான யோசனையினால் செஞ்சு காமிச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த கலையை எப்படி பிஸ்னஸாக மாற்றுறது, அதாவது இப்பேற்பட்ட கலையை எப்படி வணிகம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிற யுக்திகளும் காலப்போக்கில் வளர ஆரம்பிச்சது. கடந்த 4-5 வருஷமாக ஆரி ப்ளவுஸ் இல்லாமல் எந்த ஒரு பெண்ணும் திருமண மனமேடையை ஏறினதே கிடையாது. அதுக்கப்புறமா சொந்தக்காரங்களுமே எங்களுக்கு ஆரி ப்ளவுஸ் கொடுத்தாலாம்ப்பா நாங்கள் கல்யாணத்துக்கு வருவோங்கிற அளவுக்குலாம் டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த அளவுக்கு ஆரிக்கான டிமாண்ட் அதிகமாகவே ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த அளவுக்கு சிறப்பு மிக்க